வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். கனகசுந்தரி ரவிக்குமார் அவங்க சொல்லி நிறைய ரெசிபிஸ் எனக்கு எழுதி அனுப்பிச்சு அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்க சொன்ன ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் உள்ளே நுழைஞ்சோடனே ரொம்ப நல்லா வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லை, நான் போகும்போது ஒரு புது வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, ரொம்ப நாள் பழகின ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நான் போனோடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு வடை ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க எழுதி அனுப்பும்போதே அந்த ரெசிபிஸ் வந்து படிக்கும்போதே சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த கண் முன்னாடி வரும் ஒவ்வொன்று ஐட்டமும். அவங்க பண்ணி கொடுத்த அந்த வடை வந்து இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன். சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் அதை பாருங்கள். ஹலோ, உங்களை வந்து உங்களோட ரெசிபிஸ் மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போதான் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ, ப்ளீஸ் கம். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கனகசுந்தரி ரவிக்குமார், நீங்கள் நிறைய ரெசிபிஸ் அவங்க பண்ணி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவங்க எனக்கு எழுதி அனுப்பிச்சதெல்லாம். சரி, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இவங்க தான் அவங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன், உங்க குரலை கேட்கும் போது ரொம்ப நல்ல, என்ன சொல்றது, ஒரு எந்துவா இருந்தது. நீங்க போன்ல வந்து கொடுக்குற ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சர்ப்ரைஸ் விசிட், சோ சர்ப்ரைஸ் விசிட். அதனால என் வீட்ல என்ன இருக்கோ அத தான் நான் பண்றேன். நீங்க சித்ராக்காக தண்ணி கூட அது இப்ப டேஸ்டா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து எங்களுக்காக இன்ஸ்டன்ட்டா ஒரு வடை பண்ணி காமிக்க போறாங்க. கடலைப்பருப்பு வடை. கடலைப்பருப்பு வடை இது முன்னாடியே பண்ணி கிரைண்ட் பண்ணி பீஸ்ல இது பண்ணியாச்சு. தேவைப்படும் போது ஆனியன்ஸ் ஆட் பண்ணி பொரிச்சு. ஒன்னும் எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் குடிக்காது. குடிக்காது. இப்ப நீங்க பார்க்க போறீங்க அது எண்ணெய் குடிக்குதா. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, போட்டோடனே போட்டோம்ல எண்ணெய் குடிச்சிரும் அப்படின்னு. வெங்காயம் போடாத எடுத்து வச்சிடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் மட்டும் எப்ப தேவையோ அப்ப போடலாம். கடலைப்பருப்பு வடை அப்படியே அளவும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டம்ளர் வெறும் கடலைப்பருப்பு மட்டுமா? ஆமா, கடலைப்பருப்பு மட்டும். இதுக்கு வேற எதுவும் ஆட் பண்றது கிடையாது. ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு. அது ஒரு 2 hours நல்லா ஊறிட்ட பிறகு அதுக்கு ஒரு 3 சில்லி. காரம் வந்து அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது. 3 பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். குறை அரைச்சிக்கலாம். தேவைப்படும் போது நீங்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கணும் இல்லையா? அதான் சப்போஸ் எப்ப தேவையோ அப்ப எடுத்து இது பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம்? 1 week நல்லா இருக்கும். 1 week நல்லா இருக்கும். ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து வெளியில வச்சுட்டு ஆனியனும் கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு வெறும் ஒரே ஒரு கடலைப்பருப்புக்கு 3 பச்சை மிளகாய். அது ஒரு காரம் பொறுத்தது. நீங்க அதுல வந்து பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு போட்டு கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பைசியா இருக்கும். வேணா இல்ல சோம்பு எல்லாம் அப்புறமா ஆட் பண்ணி அது நம்ம டேஸ்ட் தகுந்த மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட பையனுக்கு வந்து உங்களோட ஃபேவரட் வந்து சுக்கு குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது உங்க ரெசிபி அப்படின்னா நீங்க எழுதி அனுப்பிச்சோடனே சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும், முதல்ல அதை பண்ணிட்டு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு. நான் ஒரு நாள் கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வரேன் உங்க சமையல சாப்பிடுறதுக்காக. சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி என்ன குடிக்கல. இப்போ சித்ராக்கு வடை ரெடி. சூப்பரா வந்திருக்கு. சூப்பர், வாசனையும் நல்லா இருக்கு. இது கூட ரொம்ப சௌரியமா இருக்கும். இன்ஸ்டன்ட்டா அரைச்சு ரெடி பண்ணி வச்சா டக்குன்னு யாராவது வந்தா. சித்ரா வந்தபோது வேற ஆஃபர் பண்றதுக்கு அதனால எண்ணெயே குடிக்கல சுத்தமாவே. அவங்க சொன்ன மாதிரி நல்லா சூடா இருக்கு. ஆக்சுவலா உங்க வீட்டுக்கு வந்தது வந்து நான் வந்து புதுசா உங்களை பாக்குற மாதிரியே இல்ல.
ஏன்னா ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, இது சரியில்லை அது இது வடையா போண்டாவா அப்படிலாம் கேட்டெல்லாம் கூட எழுதியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து போன் பண்ணி அந்த ரெசிபி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு நாளைக்கு ரொம்ப இதுவா சொன்னேன், ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தது, இப்படி எல்லாம் எழுதுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சொன்னாங்க, பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, நீ பாட்டு உன் வேலையை மட்டும் பாரு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாங்க. அவங்க அந்த என்கரேஜ்மெண்டான வார்த்தைகளும் அந்த மெயில் அனுப்பும் போது அதுல எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம எல்லாரையும் மறந்துருவோம், சரி அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நம்ம பெரிய ஆளா வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா புதுசா வந்த மாதிரியே எனக்கு இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ. நாங்களே வந்து கிச்சனுக்குள்ள கிடுகிடுன்னு வந்துட்ட மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு ஃப்ரீயாவும் இருந்தது, அந்த ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வடை டேஸ்ட் பண்ணி நேர்களுக்கு சொல்லும். வடை பாருங்க, எண்ணெயே குடிக்கல அவங்க சொன்ன மாதிரி, ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. தேங்க்யூ சித்ரா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா அவங்க சொன்ன மெத்தட்ல நீங்க வந்து வடையை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் இவங்களோட இவங்க வந்து இனிமேல் இப்பதான் நாங்க மீட் பண்ணிருக்கோம். சோ இனிமேல் இவங்களே வந்து சில ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி காமிப்பாங்க. கண்டிப்பா நீங்க கண்டிப்பா பண்ணி காமிக்கணுமா? ஓகே.